அம்மா. இந்த உங்க முதலாளி ஐயாவே வந்தாச்சு. கேட்டுக்கோ, யாருக்கு வேலை கொடுக்கணும்? என்ன மானு அப்படியே திகச்சு போய் நிக்கிற? ஐயாவை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த. பார்த்ததும் என்ன அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிற? பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே, பார்த்துட்டியா? ம், பார்த்துட்டேம்மா. நான் போயிட்டு வரேன், அண்ணன் தேடும். தம்பி, இது யாருன்னு தெரியுமா? அம்மா. இது யாருன்னு தெரியுதா? நம்ம அருணாச்சலத்தோட தங்கச்சி. அதாம்மா பார்த்துட்டு இருக்கேன். நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து உன்னைய பார்க்கணும் பார்க்கணும் ஐயாவை பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ உன்னை பார்த்ததும் பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடுறா. என்னப்பா புகழ், பிள்ளை தூங்கிட்டாளா? ஆமாம்மா, கார்ல வரும்போதே தூங்கிட்டா. சரிப்பா, காத்துக்கு அப்படியே தூக்கம் தன்னால வந்துடும். சாப்பாடு நேரத்துக்கு கொடுத்தீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டோம்மா. சரிப்பா, நேரத்திலேயே கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனீங்க. என்ன வேலையா போனீங்க? அதாம்மா, பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு சொல்லிட்டு பிளாக் தண்டர் வரைக்கும் கூட்டிட்டு போனோம்மா. அப்படியா? ஆமாம்மா, வேந்தன் வேலைன்னு ரொம்ப பிஸியா இருந்துட்டதுனால அங்க சென்னையில பாப்பாவை கொஞ்சம் கூட என்டர்டெயின் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு போல. அதான் நான் ஊட்டிக்கே கூட்டிட்டு வந்தேன், இங்கேயாவது வச்சு கொஞ்சம் நல்லா பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டலான்னு. சரிப்பா சரி. சின்ன பிள்ளை தானே, அதையெல்லாம் தேட தான் செய்வா. புகழ், ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? இன்னும் அதை பத்தி ஒன்றும் யோசிக்கலம்மா. அங்கே போயிட்டு இவ வயசு பிள்ளைங்களெல்லாம் பார்த்து விளையாண்டா கொஞ்சம் அவளுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். கிண்டர் கார்டன் இருக்குல்லப்பா, அங்கே அனுப்பிவிடு. சரிங்கம்மா, சென்னைக்கு போயிட்டு பார்க்குறேன். சரிப்பா. தம்பி இங்கே பாரு. அம்மா. இந்த மாதம் டீலர்ஸ் மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணுறியா? இனிமேல் நீயே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேல. சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா வா, அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேம்மா. இப்போ தானப்பா வந்த கையோட மறுபடியும் எங்கே கிளம்புற? அப்புறமா போய்க்கலாம். இப்போ வா, கொஞ்சம் சாப்பிட்டு இந்த வேலையை பார்ப்போம் வா. தம்பி. இந்த வந்துட்டேம்மா. புகழ், நீ வாப்பா, சாப்பிடலாம். சரிங்கம்மா. பாப்பாவை அப்படியே மெல்லமாக படுக்க வச்சுட்டு வா. என்ன? மனு. டேய் மனுப்பிள்ள. டேய் மனு. மனு, சாயங்காலம் கோயிலுக்கு வர்றேன்னு சொன்னேல, வரவே இல்லை. நான் இவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். மனு, கொஞ்சம் வெளியே வா. மனு வாடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மனு, இப்ப வெளியே வரப்போறியா என்ன? இங்க பாரு, இப்ப நீ வெளியே வரலன்னு வை, நான் உள்ள வந்துருவேன். மனு, வரமாட்டியா? மனு வாடி, ப்ளீஸ் டி மனு, வாடி பிள்ளை. மனு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா, ப்ளீஸ் வெளியே வா. உனக்கு இங்க வச்சு பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா நீ எப்பவும் போல முருகன் கோயிலுக்கு வா. மனு, இவ்வளோ கெஞ்சுறேன்லடா, கொஞ்சம் வெளியே வந்தா தான் என்னடா? மனு, இங்க பாரு, இப்ப நான் முருகன் கோயில்ல போய் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ இப்ப மட்டும் வரலன்னு வையேன், நான் இப்பவே பெங்களூர் கிளம்பிடுவேன், திரும்ப ஊட்டிக்கு வரவே மாட்டேன். மனு. மனு, எதுக்குடா அழுற? மனு, இப்ப என்னடா நடந்துருச்சு? எதுக்குடா அழற? இங்க பாரு, என்ன பாரு, நிமிந்து பாரு. இங்க பாரு, என்ன பாருடா. என்னடா ஆச்சு? இப்போ நீ அழற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? நீங்க என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, என்னை ஏமாத்தி இருக்கீங்க. மனு, நான் உன்கிட்ட போய் சொன்னேன் தான், ஆனா உன்னை ஏமாத்தலடா. இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி நான் ஏமாந்துருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் நம்பி முட்டாள் மாதிரி நான் பேசிட்டு இருந்திருக்கேன். நீங்க எப்படி சிரிச்சிருந்திருப்பீங்க மனசுக்குள்ள? மனு, அப்படியெல்லாம் இல்லடா, நான் அப்படியெல்லாம் பண்ற ஆளா?
பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னது பொய், வேலை இல்லைன்னு சொன்னது பொய். அப்ப நீங்க பேசுன எல்லாமே பொய் தான். மனு இல்லடா, அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொன்ன போய். என்கிட்ட நீங்க பேசின முதல் வார்த்தையே பொய்ன்னா இப்ப வரைக்கும் என்கிட்ட நீங்க பேசின எல்லாமே பொய்யா தான் இருக்கும். மனு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லடா. அப்படித்தான். எதுக்காக என்கிட்ட அப்படியெல்லாம் பொய் சொன்னீங்க? மனு நான் இந்த எஸ்டேட்டோட ஓனர்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ என்கிட்ட எப்படி பழகியிருப்ப? எனக்கு 4 அடி தள்ளி நின்று சார் சார்னு மரியாதையை கூப்பிட்டு பழகியிருப்ப. உன்கிட்ட இருந்த அந்த மரியாதை எனக்கு வேண்டாம்டா. ஆனா இப்போ நீ என்கிட்ட எப்படி பழகுன கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்கிட்ட எவ்வளவு உரிமையா பேசுற, சண்டை போடுற. ஆனா நான் இந்த எஸ்டேட்டோட ஓனர்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ இப்படியெல்லாம் உரிமை எடுத்து என்கிட்ட பழகிருப்பியா? சண்டை போட்டிருப்பியா? சொல்லு, என்ன திட்டிருப்பியா? என்ன அடிச்சிருப்பியா? மனு, என்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து நீ எனக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு வேண்டாம்டா. நான் உங்ககிட்ட நானா மட்டும்தான் இருக்கணும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். நான் இந்த எஸ்டேட்டோட முதலாளியா உங்ககிட்ட பேசுறது எனக்கே பிடிக்கல. நான் எப்பவும் என் மானோட புலியா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன். நீங்க அவ்வளவு பெரிய கார்ல வந்து இறங்குனப்பவே உங்களை பத்தி நான் யோசிச்சிருந்திருக்கணும், விசாரிச்சிருந்திருக்கணும். இத்தனை நாள் ஊட்டியில வேலை இல்லாம இருக்கிறவர் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சமாவது நான் யோசிச்சிருந்திருக்கணும். எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் உங்க பக்கத்துல இருக்கும்போது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு உங்க கடை பொருள் எடுத்து உங்களுக்கே வித்துருக்கேன். அப்படின்னா என்ன மாதிரி ஒரு முட்டாளி யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க தோட்டத்து காய்கறி எடுத்து உங்களுக்கே கொடுத்துருக்கேன். நீங்களும் அதை வாங்கியிருக்கீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் எவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கேன். நீ தாண்டா அப்படி நினைக்கிற. ஆனா நீ அதெல்லாம் எடுத்து எனக்கு கொடுக்கும்போது என் மேல நீ வச்சிருக்கிற பாசம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல, நான் உங்ககிட்ட ரொம்ப ஏமாளியா முட்டாள்தனமா தான் நடந்துட்டு இருந்திருக்கேன். அதனாலதான் சின்ன பிள்ளை தானே ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்சுதான் நீங்க ஏமாத்தி இருக்கீங்க. நீங்க என்கிட்ட ஓயாம ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, நான் உன்னை ஏமாத்திட்டு தப்பா பழகிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வேன்னு. அதுக்கெல்லாம் அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க பெரிய பணக்காரவங்க. நீங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா என்னையால ஒன்றும் செய்ய முடியாது தானே. ஊர்ல இருந்து வந்தாராம், பார்த்த உடனே பிடிச்சு போச்சான். இதுல இவருக்கே நான் ஊட்டி சுத்தி காட்டுறேன்னு வேற பெருமை பேசிட்டு இருந்திருக்கேன். மனு ப்ளீஸ்டா, இப்படியே பேசி பேசி உன்னை நீயே காயப்படுத்திக்காத. நல்ல வேலை, என் மனசு மட்டும்தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். பெருசா ஏதாவது ஏமாறதுக்குள்ள உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மனு அப்படின்னா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தமோ அதுதான் அர்த்தம். நீ பேசுறதுக்கு தப்பான அர்த்தம் வருதுடி. நீங்க நடந்துகிட்ட முறையை தான் நான் சொல்றேன். ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வேன்னு என்கிட்ட நீங்க எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க. நான் யாருன்னே தெரியாம என்கிட்ட அவ்வளோ பாசம் வச்சு பழகுனேலடா. அதை திரும்ப திரும்ப உன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு உன் வாயால நீ எத்தனை தடவை சொல்லியிருப்ப. அது கேட்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் அப்படி உங்ககிட்ட சொன்னேன். நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் பொய்யா போச்சு. சின்ன பிள்ளையா இருக்கா ஈஸியா ஏமாத்திடலான்னு நினைச்சுதான் நீங்க பழகி இருக்கீங்க. நான் உங்களை நம்பவே மாட்டேன். என்ன மனு, முகத்தை திருப்பிட்டு பேசுன? இப்போ எதுக்கு இந்த பக்கம் திரும்பின? இந்த பாட்டு என் மானுக்குட்டி நீ பாடினதுதான். இந்த பாட்டு நீ 10th படிக்கும்போது உன் ஸ்கூல் ஆனுவல் டேல நீ பாடினது, ரைட்? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், அப்போல இருந்தே உன்னை எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி முந்தா நாள் உன்னை பார்த்து நேத்து உன்னை பிடிச்சி போய் இன்னைக்கு என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு உன்னை 5 வருஷமா தெரியும். உன்னை நான் முதல் தடவையா பார்த்தப்போ நீ 10th படிச்சிட்டு இருந்த, ரொம்ப குட்டி பொண்ணு. அப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது காதலா, கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அதெல்லாம் நான் நினைக்கல. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணை பார்க்கறதுக்கும் எனக்கு பிடிக்கல. அதே சமயம் நீ ரொம்ப குட்டி பொண்ணா இருந்ததுனால உன்கிட்ட வந்து பேசுறதுக்கும் என்னால முடியல. நான் நினைச்சிருந்தா பேசி இருந்திருக்கலாம். நீ சொன்னையே இந்த எஸ்டேட் முதலாளிங்கிற நினைப்போட நான் இருந்திருந்தா உன்கிட்ட வந்து நான் பேசி இருந்திருப்பேன். ஆனா உன்கிட்ட பேசிடக்கூடாது, உன்னை எந்த தொந்தரவும் பண்ணிடக்கூடாதுன்னு 5 வருஷமா நான் என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஊட்டிக்கு அம்மாவை பார்க்க வரும்போதெல்லாம் தூரத்துல நின்று உன்னை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருக்கிற சத்தம், உன்னோட சிரிப்பு சத்தம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஊட்டிக்கு வரும்போதெல்லாம் உன் பக்கத்துல நின்று பேசணும், உன்னை 10th மேல படிப்பை கண்டினியூ பண்ண சொல்லணும்னு எவ்வளவோ யோசிப்பேன்.
ஆனா உன் பக்கத்துல நான் வந்து நின்று பேசினா எங்க என் காதல உன்கிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்துட்டு பேசவே மாட்டேன். அப்படியே திரும்பி போயிடுவேன். உங்க அண்ணன் உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ண சொன்னாரு. நான் தான் மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க. உங்க ஸ்கூல் ஹெச்எம் விட்டு உங்க அண்ணன் கிட்ட பேச சொன்னதே நான் தான். எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச வச்சேன். உங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட சொல்லி உங்க அண்ணன் கிட்ட பேச வச்சேன். ஆனா நீ பிடிவாதமா நான் மேல படிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. நான் மட்டும் அப்போ உங்ககிட்ட நேரம் வந்து பேசியிருந்தா உன்னை 4 அடி அடிச்சாவது ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருந்துருப்பேன். ஆனா என்னால அடிக்கடி ஊட்டிக்கு வர முடியாத அளவுக்கு என் குடும்பத்திலையும் பிரச்சனை. மேலும் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சா என் காதலை சொல்லாம உங்ககிட்ட பழகுற அளவுக்கு எனக்கும் பக்குவம் அப்போ இல்லை. அதையும் மீறி நான் உங்ககிட்ட பேசியிருந்தா கூட முதலாளின்னு நீ என்னை தள்ளி வச்சு தான் பார்த்துருப்ப. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் 5 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டினேன். இப்போ கூட காஃபி தோட்டம் போடணும்னு அம்மா கூப்பிட்டு நான் இங்கே வரல. பெங்களூர்ல இருந்துக்கிட்டே அம்மா மனசுல அப்படி ஒரு ஆசையை உண்டாக்கி என்னை அவங்களா கூப்பிட வச்சு தான் இங்கே வந்திருக்கேன். மொத்தத்தில் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறதே உனக்காகத்தான் மானு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். இப்போ சொல்லு மானு, என் காதல் பொய்யா? இத்தனை வருஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்த என்னோட காதல் பொய்ன்னு இப்போவும் நீ நினைக்கிறியா? மானுக்குட்டி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது புரியுதாடா உனக்கு? ம், சொல்லு. புரியுது. புரிஞ்சும் ஏன்டா அமைதியா இருக்க? புரிஞ்சதுனால தான் அமைதியாக இருக்கேன். இல்ல, எனக்கு புரியல, என்ன சொல்ற? இது இது சரியா வராது. நம்ம 2 பேருக்கும் நடுவில் இது சரியா வராது. ஏன்டா, ஏன் அப்படி சொல்ற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை, இது சரியா வராது. ஏன்டா? ஏன்னா ஏன்னா அது அப்படித்தான். என்னால் வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. நான் போகிறேன். நீங்கள் நீங்கள் இனிமேல் இனிமேல் என்னைய பார்க்கறதுக்கு வீட்டு பக்கம் வராதீங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. மானுக்குட்டி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருச்சு. மாப்பிள வேண்டா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை, நேற்று நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது அந்த பொண்ணு இங்கே வீட்டில் அம்மா காலமிக்கி விட்டுட்டு இருந்துச்சே. உன்னை பார்த்ததும் நீ தான் இந்த எஸ்டேட் ஓனர்னு தெரிஞ்சதும் ஒன்றுமே பேசாமல் எழுந்துச்சு போயிருச்சு. அதான் கேட்குறேன். அதுவா? அது திடீர்னு என்னை பற்றி தெரிஞ்சதில் கொஞ்சம் பயந்துருக்கும் குட்டி பிள்ளை, வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, நேற்றுல இருந்து உன் முகமே சரியில்லையே. நைட்டு சரியாக கூட தூங்கலை நீ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். உனக்கு நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தனே, யோசிச்சியா? அதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்தேன். சொல்லு சொல்லு, என்ன முடிவெடுத்த? நீ சொன்ன விஷயத்துக்கு எனக்கு ஓகே. ரியலி? வேண்டா, நிஜமாவா? எதுவுமே பண்ணாம பாப்பா கஷ்டப்படுறத மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறத விட ஏதாவது பண்ணி பாப்பாவை அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கேளு, என்ன? நம்ம கோயம்புத்தூருக்கு இது விஷயமா ஹாஸ்பிட்டல் போனது அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அம்மாவுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்பா? சென்னையில் நீ எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குன பாப்பாவை தூக்கிட்டு? ஆமாம். இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன் 2 டயர் சிட்டியான கோயம்புத்தூர்லேயே இருக்குங்கிறப்போ சென்னையில் இருக்காதுன்னா நீ நினைக்கிற? இல்லையேப்பா, யாருமே இந்த ஆப்ஷனை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லையே. பண்ணலைன்னா அதுக்கு யாராவது காரணமாக இருக்கக்கூடாதா? மாப்பிள்ள, நீ என்ன சொல்கிற? அப்படின்னா நீ வீட்டில் இல்லாத நேரம் பாப்பாவை சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, பாப்பாவுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட சரியான நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட புலம்புறியே. அப்படிப்பட்டவங்களுக்கு பாப்பாவை காப்பாற்றணுங்கிற அக்கறை எப்படி இருக்கும்? மாப்பிள்ள, என் பிள்ளை சாகுறதுனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அந்த பச்சை பிள்ளை மேலே விரோதம் காட்டுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்லைன்னா எதுக்காக அவ்வளோ பெரிய சென்னையில் நீ அத்தனை ஹாஸ்பிட்டல் போயும் இந்த விஷயத்தை யாரும் உங்ககிட்ட சொல்லலை? சரி, இப்போ மட்டும் நம்ம பண்ண போகிற இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமா என்ன? ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிறது நமக்கு நல்லது, முக்கியமாக பாப்பாவுக்கு. மாப்பிள்ள, அப்படி எங்கள் அப்பாவுக்கு என் மேலே என்னதான் விரோதம்? தெரியலையே. சரி விடு, அது போகட்டும். இப்போ இந்த விஷயத்த நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்? பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும், அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேயும் கொடுக்கணும். சரி, இப்படி பண்ணால் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அதுவும் என் தங்கச்சிங்க கண்ணில் இருந்து எதுவுமே தப்பாது, தெரியாத அளவுக்கு கொடுக்கணும். என்ன மாப்பிள்ள, விளம்பரம் கொடுக்கறதே எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தானே. இப்போ நமக்கு தேவையானவங்க பார்க்குறாங்கன்னா அப்போ எங்கள் அப்பாவும் என் தங்கச்சிங்களும் பார்க்க தானே செய்வாங்க. அதையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு உனக்கு நல்ல ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு.
அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் நீ சொன்னா போதும். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள இதுல? அப்படி இல்லை வேந்தா, நீ மனசு விரும்பி இந்த காரியத்தை பண்ணணும். அதுதான் பாப்பாவுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு பிறக்க போற இன்னொரு குழந்தைக்கும் நல்லது. சரி, அதுக்காக அம்மாவுக்கு கூட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதா எப்படி? அம்மாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு அதுக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்கிறது நல்லது. அப்படின்னா சரி. சரி, அதை விடு, பாத்துக்கலாம். குட்டி பிள்ளை என்ன பண்ணுது? அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. பெரிய மனுஷிக்கு அவ்வளோ விவரம் வந்துருச்சா அம்மா கிட்ட பேசுற அளவுக்கு? ஆமா. சரி, பாப்பாவை கூட்டிட்டு வா, நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். ம், சரி. மான்குட்டி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, இல்லாட்டி சார்ஜ் இல்லாமல் அதுவும் ஆஃப் ஆயிடுச்சா? சார்ஜர் எல்லாமே சேர்த்து தானே கொடுத்தேன், போட்டிருக்கலாமே. பேசாதோ நம்மக்கிட்ட. புலி பாவம், அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன். ஆனா அதுதான் அவருக்கு நல்லது. இப்ப கஷ்டப்பட்டாலும் அப்புறமா நல்லா இருப்பாரு. எங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த காதல் அது இதெல்லாம் சரியா வராது. அது அவருக்கு இப்ப புரியலைன்னாலும் போக போக புரிஞ்சிடும். நேத்து அவர் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பேசல, அவரை பார்க்க வரலன்னா ஊரை விட்டு போயிடுவேன்னு சொன்னாரு. அப்படியே செய்யட்டும், அவர் இங்க இருக்க வேண்டாம். அவருக்கு இருக்கிற அழகுக்கும் அவர் படிச்சிருக்கிற படிப்புக்கும் அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு நல்ல பொண்ணுங்கள்லாம் கிடப்பாங்க. நான் அவருக்கு வேண்டாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கும் அவருக்கும் எந்த விஷயத்துலையுமே ஏணி வச்சா கூட எட்டாது. அவருக்கு நான் தகுதியான பொண்ணே கிடையாது. முதல்ல எங்க காதலுக்கு அவங்க அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க. முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சாலே முதலாளி அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அண்ணனை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? முதலாளி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே எந்த உறவையும் அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க எங்கள் கூட. அவங்க ரொம்ப அந்தஸ்து பார்ப்பாங்க. அவங்க முதலாளி, நாங்கள் வேலைக்காரங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு தடவை அவங்க என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அம்மா 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 அண்ணே. இல்லம்மா, அண்ணே இன்னைக்கு காலையில காட்டுக்கு போயிருந்தாங்க, தேன் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க கொண்டு வர சொன்னீங்களாம்ல, அதான் கொடுத்து விட்டாங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் சரிதான் மானு, ஆனால் இப்படி வீட்டுக்குள்ளே மடமடன்னு நுழைஞ்சிடக்கூடாது. என்ன வாசலில் நின்று தான் என்னை கூப்பிடணும். ஆமாம் மானு, எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, ஃபார்மில் வேலை பார்க்குறவங்க யாரும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் தான் நின்று என்கிட்ட பேசிட்டு போவாங்க. நீ கூப்பிட்டா நானே வெளியே வருவேன், சரியா? இன்னொரு தடவை இப்படியெல்லாம் மடமடன்னு உள்ளே வரக்கூடாது. என்னடா முதலாளி அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் அண்ணனுக்கு தெரியும் எங்கே எப்படி நடந்துக்கணும்னு. நீ சின்ன பிள்ளைங்கிறதுனால உனக்கு ஒன்றும் தெரியலை. இனிமேல் அப்படி நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். என்ன என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது. உங்கள் அண்ணன் சொல்லி விடலையா இதெல்லாம்? அம்மா கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. சரி சரி, இன்னைக்கு வந்தது வந்துட்ட, இனிமேலாம் இப்படி வரக்கூடாது. என்ன அங்கே டேபிளில் வச்சுட்டு கிளம்பு. போயிட்டு வரேம்மா. ம். முதலாளி அம்மா அவங்க எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியாக தான் எங்களை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்களை நுழைய விட மாட்டாங்க. என்னை எப்படி அவங்க மருமகளாக ஏற்றுக்குவாங்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவங்க முதலாளிங்க, நாங்கள் தொழிலாளிங்க. அவர் எங்க, நான் எங்க? ஆனால் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சொல்லாமலே அவரை விட்டு விலகிடணும். அப்புறம் தேவையில்லாமல் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்த மாதிரி ஆகிடும் நம்மளால். புலி நேற்று பேசும்போது சொன்னார், நான் ஊட்டிக்கு வரும்போதெல்லாம் உன்னை தூரத்தில் நின்னே பார்த்துட்டு போவேன்னு. நம்ம இது வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேலாம் போனது இல்லாததுனால அவரை நமக்கு தெரியல, பார்த்ததும் இல்லை. பார்த்துருந்தா இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன். முதல்லையே நான் ஓரமாக ஒதுங்கி போயிருப்பேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. எப்படியாவது அவரை விட்டு நம்ம விலகிடணும். இதெல்லாம் சரியாக வராதுன்னு புலிக்கு புரிய வைக்கணும்.
என்னம்மா நான் சொன்ன மாதிரி எம்கேட்ட பேசுனியா? ஆடி போயிருப்பானே. ஆடி போன மாதிரியெல்லாம் தெரியலப்பா, ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கான். எந்த ஒரு சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்துறதுக்கு முதல் அடி அவங்கள குழப்பத்துல ஆழ்த்துறது தான். அவங்கள யோசிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணணும். மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்க குழம்பி போய் இருக்கிற நேரத்துல ஆறுதல் சொல்ற மாதிரி மெல்ல 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 அடிச்சு சாய்க்கணும். ஓகேப்பா, ஆனால் எம்கே கிட்ட இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலப்பா. அவன் ஒரு நேரம் அப்படி இருக்கான், ஒரு நேரம் இப்படி இருக்கான். எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிடணும். எம்கேவுக்கு 2 வீக்னஸ் இருக்கு. ஒன்று, எம்கேவோட அண்ணே, அந்த பக்கம் இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, அவனோட பிஸ்னஸ். அதுல தான் கையை வைக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். என்னதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் எம்கே அவனோட சொந்த முயற்சியில தான்ப்பா முன்னுக்கு வந்திருக்கான். அதனால அவனை கொஞ்சம் அசைச்சு பார்க்கறது கஷ்டம். நீ இப்ப பண்ற மாதிரியே எந்த விஷயத்துலயும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இரு, தன்னால அசைஞ்சு கொடுப்பான். ஒரு ஆம்பளைக்கு எப்பவுமே அவனோட தொழில் மேல அலாதியான பிரியம் இருக்கும், காதல் இருக்கும். அதை விட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே மாட்டான். அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிடணும். அதுலயும் நீ அவனோட பிசினஸ்ல அவன் கூடவே இருக்க. ஸோ உன்னால இந்த வேலையை ஈஸியா பண்ண முடியும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்ப்பா. எம்கே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்பவும் என் காலடியிலே இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். அது உன் கையில தான் இருக்கு மகளே. ஆனால் நம்ம என்ன தான் பண்ணாலும் மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க அண்ணன் வந்து அவனோட மனசை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிடுறாருப்பா. அப்படின்னா அந்த பக்கமும் ஒரு அடி கொடுப்போமா? அதைத்தான்ப்பா நானும் சொல்ல வந்தேன். எம்கேவை அவனோட 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று அவனோட பர்சனல் லைஃப்பில், இன்னொன்று அவனோட அஃபிஷியல் லைஃப்பில். அஃபிஷியல் லைஃப்பில் அடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். பர்சனல் லைஃப்பில் அதில் அவனை தோற்கடிக்கணும்னா அவனுக்கு பக்கபலமாக இருக்கிற அவங்க அண்ணனை முதல்ல தோற்கடிக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? அப்பா அக்காவையா? அக்கா நினைச்சா என்ன வேணாலும் சாதிச்சு காட்டுவாப்பா. அவளால் மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். எனக்கு எப்படியாவது எம்கே கூட கல்யாணம் நடக்கணும்ப்பா இந்த வருஷத்துக்குள்ள. எம்கேவோட பொண்டாட்டியா அந்த வீட்டுக்குள்ள நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனை என் விரல் நுனியில வச்சு ஆட்டு வைப்பேன். அதனால இந்த விஷயத்துல எனக்கு அக்காவோட ஹெல்ப் வேணும்ப்பா. அக்காவை வர வைங்க. சரிம்மா, இப்பவே ஃபோன் பண்றேன் உங்க அக்காவுக்கு.